Hello guys, Gowtham here. So actually இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோஹோவில் ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ அது என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ரோலுக்கு. ஸோ அந்த ரோலில் வந்து நமக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, லைக் என்னென்ன ஸ்கில் செட்ஸ் கேட்குறாங்க, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு A to Z இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி நான் சொல்லியிருந்த மாதிரி ஜோஹோவில் ஃப்ரெஷர்ஸ்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ரோலுக்கு வந்து ஸோ ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரோலில் வந்து என்னென்ன டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஆக்சுவலி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷருக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அனலிஸ்ட்டுக்கு தேவையான ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ நான் கோடிங் ஜாப் போகணும், இல்லை பெரிய Tier 1 கம்பெனி Tier 2 கம்பெனிஸ் போகணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஜாப் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஜாப் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ஸோ அதுக்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் 1-to-1 செஷனில் கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேனேஜ் கூகுள் ஆட்வர்ட்ஸ் கேம்பெயின்ஸ் டு இம்ப்ரூவ் ரிட்டர்ன் டு இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஜென்ரேட் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் டெவலப் பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் டு ப்ரொவைட் ரெக்கமெண்டேஷன்ஸ் அண்ட் கண்டினியூலி ரிவைஸ் கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கூகுள் ஆட்வர்ட்ஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸை வந்து நீங்கள் ரெக்கமெண்டேஷன்ஸில் வந்து ரிவைஸ் அவங்க யூஸ் பண்ணுற கேம்பெயினுக்கு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அண்டர்ஸ்டாண்ட் டேட்டா அண்ட் அரைவ் டு டெசிஷன்ஸ் பேஸ்ட் ஆன் வெப் அனலிட்டிக்ஸ் அண்ட் ஜென்ரேட் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவங்களோட வெப்சைட்ஸ் வந்து நீங்கள் அனலைசிஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் இன்டெகிரேட் SEM கேம்பெயின்ஸ் அண்ட் இன்க்ளூடிங் போத் பெய்ட் சர்ச் அண்ட் பே பர் கிளிக் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் SEO சோஷியல் மீடியா அண்ட் அதர் பெய்ட் நான் பெய்ட் மீடியம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் அது இல்லாமல் அவங்களோட சோஷியல் மீடியாஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதில் இருக்க SEOஸை நீங்கள் வந்து சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், அதில் இருக்க SEOஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தென் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேனேஜ் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் ஃபார் a few products and generate reports அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ SEO வந்து சம் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் இவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா என்கேஜ் இன் ஆல் ஃபேக்ட்ஸ் சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் SEM கேம்பெயின்ஸ். ஸோ SEO இல்லாமல் SEM கேம்பெயின்ஸும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் இன்க்ளூடிங் இனிஷியல் பிளானிங், இம்ப்ளிமெண்டேஷன், மானிட்டரிங், ஆப்டிமைசேஷன், அனலைசிங் அண்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இன்க்ளூடிங் பேசிக்கான ஒர்க்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது என்னென்னா ஸோ பிளானிங், இம்ப்ளிமெண்டேஷன், மானிட்டரிங், ஆப்டிமைசேஷன் அண்ட் அனலைசிங் அண்ட் ரிப்போர்ட்டிங். ஸோ இதில் வந்துட்டு எல்லா ஒர்க்ஸும் எல்லா ஒர்க்ஸும் நீங்கள் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பேசிக்கான ஒரு SEO இல்லை அனலிட்டிக்கல்ஸ் ஸோ இந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஜாப் ஓகே, இல்லை நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை எனக்கு வந்து எந்த டொமைனுமே தெரில, நான் எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து லிட்டரலி கொஞ்சம் ஃப்ரீ கோர்சஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த கோர்சஸ்லாம் நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் அந்த கோர்சஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண ஆரம்பிங்க. ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லிட்டரலி ஸோ இங்கே ஐ எம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு உங்களோட ரெஸ்யூம்ஸ் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெஸ்யூம்ஸ் வந்து அப்லோட் பண்ணாலே ஆல்ரெடி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபெச் ஆயிரும். இருந்தாலும் ரெஸ்யூம்ஸ் தப்பான டீட்டெயில்ஸ் ஃபெச் ஆயிருந்தால் உங்களுக்கு வந்து ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து மேனுவலாக என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ மேனுவலாக எப்படி என்டர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட ஃபஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. தென் லாஸ்ட் நேம்னா ஸோ உங்களோட இனிஷியல் அதர்வைஸ் ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க. தென் இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க, உங்களோட வேலையான இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. தென் காண்டாக்ட் நம்பர் கேட்டிருக்காங்க, உங்களோட வேலையான காண்டாக்ட் நம்பர் கொடுத்துக்கோங்க. பிகாஸ் வந்து ஜோஹோவில் வந்து HR வந்து காண்டாக்ட் நம்பரில் இருந்தால் காண்டாக்டே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் இயர் ஆஃப் கிராஜுவேஷன், ஸோ எந்த இயரில் நீங்கள் பாஸ் அவுட் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தென் உங்களோட ஜெண்டர் கேட்டிருக்காங்க, நீங்கள் என்ன ஜெண்டரோ அந்த ஜெண்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இல்லை வந்து எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பிகாஸ் இந்த ஜாப் அப்ளை பண்ணுறது எல்லாமே ஃப்ரெஷர் தான், ஸோ அதனால் ஃப்ரெஷர்னே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் கரண்ட் எம்ப்ளாயர்னு கேட்டிருக்காங்க, இப்போ எங்கே ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஃப்ரெஷர்னு இதில் டைப் பண்ணிக்கலாம். தென் கரண்ட் CTC அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, ஃப்ரெஷருக்கு நாட் அப்ளிகபிள் கொடுத்துக்கோங்க. தென் எக்ஸ்பெக்டட் CTC, ஸோ இது வந்து ஓப்பன்னு கொடுத்துக்கோங்க, நீங்கள் சொல்கிறதான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டீங்க. ஸோ செலக்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளில் வந்து ஆஃபீஸில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டிருக்காங்க. நோட்டீஸ் பீரியட், ஸோ இந்த நோட்டீஸ் பீரியட் எவ்வளோ நாள் இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. இல்லை ஃப்ரெஷராக இருந்தால் இமீடியட்டாக தான் ஜாயின் பண்ணுவோம், அதனால் இமீடியட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. தென் ஸ்கில் செட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஸ்கில் செட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அனலிஸ்ட்டுக்கு என்னென்ன ஸ்கில் செட்டோ அதை கூகுள் பண்ணுங்கள், இல்லை ChatGPTல போடுங்க. ஸோ உங்களுக்கு அது என்னென்ன ஸ்கில் செட் வருதோ அந்த ஸ்கில் செட்டை நீங்கள் வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் என்டர் பண்ணாலே உங்களுக்கு ஆல்ரெடி வரும், இங்கே பாருங்கள் SEO, ஸோ அந்த மாதிரி வரும். ஸோ அதில் வந்து நீங்கள் மாஸ்டராக, இன்டர்மீடியட்டாக, பிகினராக அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க.
தென் ஹவு டு யூ அக்ராஸ் திஸ் வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எதில் இது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மூலியமாக இது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு லிங்க்டின் அதர்வைஸ் எதுனாலும் கொடுத்துக்கோங்க. தென் கரண்ட் லொக்கேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கரண்ட்டாக எந்த சிட்டியில் இருக்கீங்களோ ஸோ அந்த லொக்கேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த லொக்கேஷன் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. தென் ப்ரிஃபர்டு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல ஜாப் வேணுமோ ஸோ அவங்க வந்து அரௌண்ட் ஒரு 6 சிட்டிஸில் வச்சுருக்காங்க. ஸோ அது எங்கெங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், தென்காசி, திருநெல்வேலி அப்படின்னு சொல்லிட்டு 6 டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்டில் எங்கே கேட்குறாங்களோ அந்த டிஸ்ட்ரிக் கொடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்னை தான் கொடுப்பேன். பிகாஸ் அங்கே தான் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ அப்படின்னு நீங்கள் வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 ப்ரிஃபர் லொக்கேஷன் கொடுத்துக்கோங்க. தென் ஃபைனலாக உங்களோட ரெஸ்யூம்ஸ் அப்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை ஆல்ரெடி இங்கே ஃப்ரண்ட்டில் அப்லோட் பண்ணியிருந்தாலுமே ஓகே. ஸோ ஃபைனலாக நீங்கள் வந்து லாஸ்ட்டில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் வரி இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி சப்மிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டேட்டாஸ் எல்லாமே இங்கே ஸ்டோர் ஆயிரும். ஸோ ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைல்ஸை வந்து வேலிடேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக உங்களுக்கு இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவில் ஸ்டே டியூன்டாக இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவில் நான் வந்துட்டு என்ன போட போகிறேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அனலிஸ்ட்டுக்கு என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, ஸோ இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற A to Z தெளிவான வீடியோஸ் நான் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து நான் போட போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் வந்து ஃப்ரீயாக என்னென்ன கோர்சஸ் பண்ணலாம், ஸோ எங்கே பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற இதை வந்து நான் உங்களுக்கு அதையுமே வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். ஸோ இதுக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா இதுக்கான வீடியோஸ் அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம சேனலில் வரும். ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பிகாஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் வந்துட்டு இதுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், எப்படி அடுத்ததாக ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களோட டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்காக 1-to-1 செஷனில் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த 1-to-1 செஷன் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ இந்த 1-to-1 செஷனுக்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாப்க்கான ஜாப்க்கான லிங்க்குமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜாப் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.